அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது வந்து நெய் மிளகாய் செடி. இங்கே பாருங்கள், இப்போ தான் குட்டி குட்டியாக நெய் மிளகாய் வந்து காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு 3-4 பிஞ்சு விட்டுருக்கு. இந்த சைடு பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக காய்ச்சிருக்குதுங்க. சாம்பார்லாம் போட்டால் செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு நெய் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு அறுவடை முடிச்சிட்டோம். ஒரு 7 மிளகா காய்ச்சிருந்தது. அந்த அறுவடை முடித்த பின்னாடி இதில் குட்டி குட்டியாக நம்மளுக்கு காய் வச்சுருக்குதுங்க நெய் மிளகாய். இன்னும் இது கொஞ்சம் நல்ல பெருசாயிருங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் சூப்பராகவே காய்ச்சிருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. பறிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்க. ஒரு 2 கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கத்திரிக்காய் பிஞ்சுகள் வந்து இருக்குதுங்க. நாங்கள் மாடி தோட்டம் ஆரம்பித்து கரெக்டாக 1 வருஷம் ஆகுதுங்க. கரெக்டாக நாங்கள் நியூ இயர் போன வருஷம் 2025 ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் மாடி தோட்டம் ஆரம்பித்தோம். 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த கத்திரிக்காவை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் நடவு பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதுவே இப்போ நம்ம காய்ச்சிருக்கும்போது அதனுடைய சந்தோஷமே தனிதாங்க. 2 கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி சமையலுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பச்சை மிளகா நிறையவே காய்ச்சிருக்கு. நான் நேற்று தான் நிறைய பச்சை மிளகா அறுவடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் புதினாவும் நிறைய இருக்குதுங்க. ஆனால் அறுவடை பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. மஞ்சள் சூப்பராகவே அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது தாங்க நம்ம மாடி தோட்டம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் எனக்கு மோட்டிவேஷனாக இன்னும் நிறைய மாடியில் நிறைய செடிகள் வளர்க்கணுன்னு ஆசை வரும். ப்ளீஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நிறைய பீக்கங்காய் அறுவடை பண்ணியாச்சுங்க. மறுபடியும் எங்களுக்கு பீக்கங்காய் பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இது தாங்க நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண கத்திரிக்காய்.